Hi friends, welcome to my little world. இன்னைக்கு வீடியோல வந்துட்டு நம்ம ஏவரி பேர்ட்ஸ் ஏவரியில வந்துட்டு நிறைய அப்டேட் இருக்கு. புதுசுல பழைய பெரிய கேஜ் ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் பேர்ட்ஸ்லாம் அங்கே அதில் ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் சிக்ஸோட அப்டேட்ஸ்லாம் இருக்குது. வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள். லாஸ்ட் மந்த் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதோடைய கண்டினியூஸ் வீடியோ தான் இது. லாஸ்ட் மந்தில் எக்கு லே பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. அப்புறம் இப்போ வந்து உங்களுக்கு சிக்ஸ் கேட்ச் ஆகிருக்கும், அந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்கும். லாஸ்ட் மந்த் வீடியோடைய லிங்க்கை வந்து ஐ பட்டனையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பாருங்கள். பேர்ட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக வாங்கியிருக்கிற கேஜ் பார்க்கலாம். யூஸ்டு பழசு தான், ஆனால் நம்மளுக்கு புதுசு. பஜ்ஜீஸ்லாம் வந்து இதில் வச்சுருக்கிறேன். ஆஃப்ரிக்கன் போடலாம், பாக்ஸோடு தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி நம்மள்கிட்ட வர சிக்ஸை ப்ரீட் பண்ண போகிறதா இருந்தால் ஆஃப்ரிக்கன் பேர்டை நம்ம இதில் மாற்றிக்கலாம். இப்போதைக்கு பஜ்ஜிஸ் தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு கேஜில் வந்துட்டு இந்த பஜ்ஜியை பேர் தான் போட்டு வச்சுருந்தேன். நம்ம ஃபின்ச்சஸோடைய சிக்ஸை தான் இப்போ போட்டு வச்சுருக்கிறேன். பஜ்ஜி பேரை வந்து இப்போ வாங்கியிருக்கோம்ல அந்த கேஜில் மாற்றிருக்கிறேன். பார்ப்போம். கேஜோட சைஸ் சின்னதுங்கிறதுனாலையும் மாற்றிட்டேன். இப்போ இந்த கேஜில் வந்துட்டு ஒரு பிளாக் அண்ட் எல்லோ பைடை தான் போட்டு வச்சுருந்தேன். அதையுமே வந்து அந்த புதுசாக வாங்கியிருக்கிற கேஜில் மாற்றிட்டேன். இது வந்து இந்த ஃபீமேலுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுக்கறதுக்காக, இந்த மெயிலுடைய ஃபீமேல் அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கறதுக்காக தனியாக எடுத்து போட்டிருக்கேன். கூட ஒரு சிக்கியும் தான் போட்டிருக்கிறேன். பேர்டு வந்து தனியாக இருக்க வேண்டாம், சும்மா துணைக்கி இருக்கட்டும் அப்படின்ட்டு போட்டு வச்சுருக்கிறேன். அது வந்து குட்டி 30 days குட்டி தான். இது இந்த ஃபீமேலுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்குறதுக்கு போட்டு வச்சுருக்கிறேன். அடுத்து நம்ம ஆஃப்ரிக்கன் பேர்டு. ஆஃப்ரிக்கன் வந்துட்டு நம்மளுக்கு எக் லே பண்ணி சிக்ஸுமே ஹேட்ச் பண்ணியிருக்கு. போன மாதம் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அது வந்து எக் லே பண்ண போகுதுன்னு. ஆனால் எக் லே பண்ணி இருந்திருக்கும் போல். நான் அப்போ வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கல. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா எக் இருந்தது, 4 எக் இருந்தது. இப்போ 4மே வந்து ஹேட்ச் பண்ணியிருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது பாக்ஸ்குள்ளே திறந்து, ஏன்னா ஃபுல்லாக மறைச்சி வச்சுருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்தேன். ஸ்டிங் வச்சு ஃபுல்லாக மறைச்சிருந்தது. ஃபோனை ரொம்ப உள்ளே கொண்டு போய் தான் வீடியோ எடுத்தேன். நெக்ஸ்ட் மந்த் இது என்ன கலரில் வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ லாஸ்ட்டு கிளச்சில் வந்து எனக்கு ஒரு ப்ளூ ஆப்ளின் கிடச்சிது. அதனால் நெக்ஸ்ட் மந்த் பார்ப்போம். நம்மகிட்ட ஒரே ஒரு ஃபின்ச்சஸ் தான் இருக்குது. லாஸ்ட்டு மந்தில் வந்து 3 சிக் வந்து நெஸ்ட் அவுட் பண்ணியிருந்தது ஃபஸ்ட்டு கிளச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் எக்கு லே பண்ணி இப்போ வந்து சிக்ஸ் ஹேட்ச் ஆகிருக்கு. ஹேட்ச் ஆகி ஒரு 2-3 days தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை சிக் இருக்குதுன்னு சரியாக தெரியலை. நான் இன்னும் ரொம்ப பக்கத்தில் போய் பார்க்கல. ஒரு 3-4 இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மந்த் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்மகிட்ட இருக்கிற 2 நான்ரிங் ஆஃப்ரிக்கன் வந்து கொஞ்சம் செட் ஆக லேட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த தடவை நம்மளுக்கு வந்து எக் லே பண்ணி சிக்ஸும் ஹேட்ச் பண்ணி ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. லாஸ்ட் மந்த் வீடியோ லாஸ்ட்டில் போட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் எக் லே பண்ணி எனக்கு இப்போ வந்து இந்த எல்லோ பீச் வெரைட்டிலேருந்து எனக்கு ஒரு சிக் வந்து ஹேட்ச் ஆகிருக்குது. மற்ற மொத்தம் 6 எக் லேயர் பண்ணியிருந்தது. மற்ற எந்த எக்லேயுமே வந்து ஃபெர்டிலிட்டி இல்லை. ஒன்று தான், ஒரு சிக்கு தான் ஹேட்ச் ஆகிருக்கு. எனக்கு அந்த ஒன்றே வந்து ரொம்ப ஹாப்பி. சும்மா அப்படியே பானைக்குள்ளேயே இருக்கும், நம்ம கண்ணு முன்னாடி கூட வராது. ஆனால் எனக்கு அதுலேருந்து ஒரு சிக் கிடச்சிருக்கிறது ரொம்ப ஹாப்பி தான். அதே மாதிரி கீழே வந்து கிரிமினோ அண்டு ப்ளூ ஆப்லைன் இருக்குது. இதுவுமே வந்து எக் லே பண்ணியிருக்குது. இன்னும் சிக்ஸ் ஹேட்ச் ஆகலை. நெக்ஸ்ட் மந்த் பார்ப்போம். இதில் வந்து நம்மளுக்கு சிக்ஸ் கிடைக்கா என்னன்னு தெரியலை. நம்ம நெக்ஸ்ட் மந்த் அப்டேட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது நம்மளுடைய ப்ளூ கேஜி. இந்த கேஜில் வந்துட்டு ஸ்காட்டினில் ஒரு க்ரீன் பேர் இருந்ததுன்னா அந்த ஃபீமேலை வந்து நம்ம தனியாக போட்டிருக்கோம் ரெஸ்ட்டுக்காக. இப்போ வந்து மெயில் தான் இந்த 3 சிக்குமே வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கு. 3 சிக்குங்கிறதுனால நல்லா ஃபீட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கு. சிக்ஸ் ஹேட்ச் ஆகி 2 வீக்ஸ்லேயே வந்துட்டு ஃபீமேலை பிரித்து தனியாக கேஜில் போட்டுட்டேன். 3 சிக்ஸு 3 குட்டி தான் இருந்தது. அதனால் மேல் நல்லா பார்த்துக்கொண்டு விட்டுட்டேன். ஆனால் 3மே நல்லா அழகாக நெஸ்ட் அவுட் ஸ்டேஜில் இருக்குது. ஆல்மோஸ்ட்டு இன்னும் ஒரு 1 வீக்கில் எல்லாமே நெஸ்ட் அவுட் ஆகிடும். இந்த குட்டி வந்து ஃபீமேல் மாதிரி இருக்குது, ஒன்று மேல் மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்து சின்னமன் கலரில் இருக்குது. நெஸ்ட் அவுட் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ அடுத்தது இதில் வந்து நம்மளுக்கு ஒரு ஆஃப்ரிக்கன் இருந்து லாஸ்ட் டைம் வந்து எக் லே பண்ணியிருந்தது. இப்போ 3 சிக் வந்து ஹேட்ச் பண்ணியிருக்குது. நல்ல ஒரு சீன் தான் இது. இதில் வந்து 3 சிக்கு வந்து 3மே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஆப்லைன் மாதிரி தான் இருக்குது. 2 கன்ஃபார்ம் ஆப்லைன், ஒன்று வந்து எனக்கு தெரில, ஒன்று வந்து ஃபிஷராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் நெஸ்ட் அவுட் எப்படியும் நம்ம அடுத்த மந்த்து பார்க்கும்போது இது நெஸ்ட் அவுட் ஆகிருக்கும், பார்க்கலாம். இந்த கேஜில் 2 பேர் போட்டு வச்சுருந்தோம். ஒரு செமி அடல்ட் பேர், ஒரு அடல்ட் பேர். அந்த செமி அடல்ட் பேரை நான் மாற்றி இப்போ வாங்கியிருக்க கேஜில் மாற்றிட்டேன். பேரில் எக் லே பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டும் போது தான் நான் பார்த்தேன் உள்ளே ஒரு சிக் இருந்தது.
ஃபீமேல் எத்தனை எக் இருக்குங்கிறது கூட எனக்கு வந்து காட்டவே இல்லை. நான் வந்து வீடியோ எடுக்கும்போது தான் நானே பார்த்தேன் ஒரு சிக்கு வந்து ஹேட்ச் பண்ணியிருந்தது. மற்ற எக்லாம் கொஞ்சம் டர்ட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு இதோடைய எத்தனை சிக்கு ஹேட்ச் ஆகிருக்கு அதையெல்லாம் பார்க்கலாம். அடுத்து நம்மகிட்ட இப்போ வாங்கியிருக்கிற இந்த கேஜு மொத்தம் 8 பார்ட்டிஷன் இருக்குது. வித் பாக்ஸோடு தான் எனக்கு கொடுத்தாங்க. இதில் வந்து ஆஃப்ரிக்கன் போடலாம். ஆனால் நான் இப்போ பஜ்ஜீஸ் போட்டு வச்சுருக்கிறேன். நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது, நல்லா பறக்கிறதுக்கு வசதியாக. இப்போ இவங்க 2 பேரையும் பேர் பண்ணியிருக்கிறேன். இதில் பேருக்காக போட்டிருக்கிறேன். அப்புறம் இவங்க வந்து செமி அடல்ட்டு இந்த பேக்கேஜில் இருந்துச்சு இல்லையா, நான் போட்டிருந்தேன்ல, அதை இப்போ இதில் மாற்றிருக்கிறேன். அடுத்தது இந்த கேஜில் வந்துட்டு அந்த பிளாக் பேரை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடு காட்டியிருந்தேன்ல, இந்த இருக்குல்ல, இந்த கேஜில் இருந்ததை வந்து அந்த கேஜில் மாற்றிருக்கிறேன். மாற்றும் போதில் எக் இருந்துச்சு, எக்கோடு தான் மாற்றினேன். அப்படியே உள்ள மேலும் ஃபீமேல் பானைக்குள்ளே போகும்போது அப்படியே மூடி நைஸாக அப்படி மாற்றிட்டேன். இப்போ வந்து எக்கை ஹேட்ச் பண்ணி சிக்ஸு மொத்தம் 4 சிக்கு உள்ளே இருக்குது. அதில் முதல் சிக் மட்டும் ரொம்ப ஏர்லியராகவே, அதாவது என்னென்னு தெரியல, அது மட்டும் பெருசாக இருக்குது. மற்றதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் ஹேட்ச் ஆச்சு. இப்போ மொத்தம் 4 சிக்கு இருக்குது. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். எப்படியும் ஆல்மோஸ்ட் நெஸ்ட் அவுட் ஸ்டேஜில் வந்துடும் நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடும்போதில். ஏன்னா இப்போ எடுக்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சாட்டர்டே எடுத்த வீடியோ, கடைசியாக எடுத்த வீடியோ. நான் அடுத்த வீடியோ எடுக்கும்போதில் எல்லாமே நெஸ்ட் அவுட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அடுத்த கேஜில் இருக்கிற பேர்டு வந்து அந்த இப்போது ஃபின்ச்சஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபின்ச்சஸில் இருக்கிற இதில் இப்போ ஃபின்ச்சஸ் போட்டு வச்சுருக்கிறேன்ல, இந்த கேஜில் இருந்த பேர்டு தான் இப்போ இதில் போட்டு வச்சுருக்கிறேன். முதல்ல அதில் வந்து நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நெஸ்ட் அவுட் ஸ்டேஜில் ஒரு 4 சிக்கு இருந்துச்சு. அப்போது அதுக்கப்புறம் எக்லே பண்ணி இப்போ சிக்ஸும் வந்து ஹேட்ச் பண்ணியிருக்கு. இந்த பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல்லாம் வந்துட்டு என்கிட்ட ரொம்ப ஒரு 2 வருஷமாக என்கிட்ட இருக்கிற பேர்டு. அதனால எனக்கு பாருங்கள் ஒரு 3 சிக்கு வந்து ஹேட்ச் பண்ணியிருக்குது. அதனால் நான் வந்து இதெல்லாம் மாற்றும் போது உள்ளே எக் இருந்துச்சு. நார்மலாக வந்து இப்போ எக் இருக்கும்போதில் இடத்த மாற்றக்கூடாது, பானையை வேறு கேஜிக்கு மாற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இதெல்லாம் வந்து என்கிட்ட முன்னாடியே இருக்கிறதுனால நானும் கொஞ்சம் தைரியமாக மாற்றலான்னு மாற்றிட்டேன். இதெல்லாம் சேஃபாக தான் இருக்குது. புதுசாக அந்த பிளாக் இப்போ முன்னாடி காட்டின பிளாக் அண்ட் எல்லோ அதெல்லாம் வந்துட்டு புதுசாக அப்போ தான் ஃபஸ்ட்டு கிளச்சு. ஆனால் ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. அழகாக சிக்ஸ் எல்லாம் வந்து நான் மாற்றின அன்றைக்கி தான் அதில் முதல் சிக் வந்து ஹேட்ச் ஆகிருந்தது. அடுத்தது வந்து இந்த பேரு, இவங்க வந்து ரெயின்போ ஃபீமேலு பைடு. இதுவுமே வந்து எக்லே பண்ணியிருந்தது. அந்த ரெயின்போ வந்து உள்ளே இருக்குது, ஃபீமேல் வந்து உள்ளே இருக்குது. அது வந்து அந்த க்ரீன் கலர் அதனுடைய சிக்கு. அந்த ரெண்டுமே க்ரீன் கலர். அதில் வந்து எனக்கு எப்படி ரெயின்போ கலரில் சிக்கு வந்துச்சுன்னே தெரில. இதுதான் அந்த ஃபீமேலு. சிக்ஸை உள்ள சிக்கு இருக்குது, இருங்க பார்க்கலாம். பாருங்கள் 2 சிக்கு இருக்குது. 2 சிக்கு ஒரு 4 எக்கும் இருக்குது. ஆனால் அழகான ரெயின்போ ஃபீமேலு. நான் வந்து இவ்வளோ அழகாக சிக்காக இருக்கும்போது இவ்வளோ பிரைட் கலராக இல்லை. ஆனால் அடல்ட் ஸ்டேஜ் வந்தோன்னா நல்ல ஒரு பிரைட் கலர் வந்துருச்சு அதுக்கு. இதில் வந்துட்டு நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு எல்லோ பேர் இருந்தது இல்லையா, அதே எல்லோ தான் இதில் இருக்குது. இவங்க 2 பேரும் எப்படின்னா மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி அவ்வளோ இதாக இருப்பாங்க. இதில் வந்து ஒரு சிக்கு இருக்குது. நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்குமே தெரியும் இதில் ஒரு சிக்கு வந்து ஹேட்ச் ஆகிருக்குங்கிறது. அது பாருங்களேன், அது எவ்வளோ அழகாக பார்க்குதுன்னு. ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டே இருந்தேன் அது உள்ளே இருக்கிறத மேலும் ஃபீமேலையும் பாருங்கள். ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே நம்மளுக்கு தெரியும். சில பேர் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது தெரியும் பேர்டு பார்த்தாலே. அந்த மாதிரி இந்த 2 பேர்டும் அது தன்னோட எக்கையும் சிக்கையும் எவ்வளோ அழகாக மறைச்சி வைக்கிது பாருங்களேன். இந்த மாதிரி பார்த்தாலே நம்ம மனசில் இருக்கிற மற்ற என்ன சொல்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு என்னமோ சொல்கிறாங்களா டிப்ரெஷன், அதெல்லாம் வந்து அப்படியே மறைஞ்சு போயிடும். ஓகே, அடுத்த கேஜில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்தது 2 வந்து எம்டியாக சும்மா தான் இருக்குது. நம்மளுக்கு கீழே வந்து காடை இருக்குது. நான் வந்து ஒரு பேர்டை போட்டேன். என்ன பேர்டு போட்டேன், ஏதோ ஒரு பேர்டை போட்டேன். ஃபின்ச்சஸ் தான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன். அப்போ ஃபின்ச்சஸ் கீழே உட்காரும் போதில் இந்த பேர்டு வந்து ஜம்ப் பண்ணி காடை ஜம்ப் பண்ணி அந்த காலை கடிச்சதுனால இப்போதைக்கு அது ரெண்டுமே எம்டியாக தான் இருக்குது. ஏதாவது வச்சுக்கலான்னு முன்னாடி வந்து இதில் வந்து தனியாக கேஜ் போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து காடை வந்து அதில் கல்லெல்லாம் வச்சு மறைச்சி இப்போ அதில் காடை நமக்கு நம்ம வீட்டு தேவைக்கு எக்கு கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு இப்போ ஒரு 4 சிக்ஸு முட்டை இது வந்து பெருவிட கோழின்னு சொன்னாங்க. அதை வந்து நம்ம இன்குபேட்டரில் வச்சு ஹேட்ச் பண்ணி இப்போ இதுக்கு ஒரு 20 டேஸ் இருக்கும். சும்மா இப்போதைக்கு இதில் போட்டு வச்சுருக்கோம்.
அப்புறம் அதில் ஒரு கேஜ் இருந்துச்சு இல்லையா நம்மக்கிட்ட, இப்போ அந்த கேஜை வந்து இப்போ வெளியே தூக்கி வச்சுருக்குறோம். ஏதாவது நம்மளுக்கு வர்ற சிக்ஸை வந்து இனி அதில் மாற்றி போடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போது ரொம்ப குளிர் கிளைமேட்டு, அதனால் அங்கங்கே எல்லா துணியெல்லாம் போட்டு மறைச்சி பேர்ட்ஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு எனக்கு இந்த குளிரில் நிறைய சிக்ஸ் வந்து இறந்து போச்சு. இந்த தடவை கொஞ்சம் முன்னுக்கூட்டியே வந்து ஒரு 7 மணிக்கு மேலே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி வச்சுருக்கிறேன். அந்த அட்டையெல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணி இந்த ஷீட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா என்னோடய கேஜ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே மாடியில் இருக்கிறேன், வெளியே இருக்குது, ரொம்ப சில்லுன்னு காற்றடிச்சிட்டு இருக்குது. அதனால் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஷீட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.